ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்ன, சேர முதல்ல கீழே வைக்க. தலைவர் அவர்கள் வர இருக்கிறார். தயவு செய்து எல்இடி மேல நண்பா கொஞ்சம் இறங்கு, இறங்கு, கொஞ்சம் இறங்குங்க. எல்இடி லைட் கொஞ்சம் இறங்கிடுங்க. கரண்ட் கிட்ட எல்லாம் போவாதீங்க. கொஞ்சம் தயவு செய்து அது கிட்டலாம் நிக்காதீங்க. ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க. தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க. எல்இடி அதுகிட்டயே நிக்காதீங்க. டிவி கிட்ட நண்பா அங்க பாரு, நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு. கொஞ்சம் இப்படி வா, ஃபேனு கிட்ட வா, கொஞ்சம் தயவு செய்து வா. கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க. கொஞ்சம் தயவு செய்து, இது பூத் கமிட்டி கருத்தரங்கம். இதுல பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். தலைவரே நேரடியா உங்களுடன் 3 மணி நேரம் உங்களுடன் இருப்பார். அதனால தயவு செய்து அமைதியா இருந்து சொல்ற விஷயத்தை நீங்க உள் வாங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் உங்ககிட்ட நோட்டு, பேனா, ஸ்கிரிப்லிங் பேடு, பேனாலாம் கொடுத்துருக்குறோம். அதனால இப்ப எப்படி அழகா அமைதியா இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா. சேர்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் இப்படி வந்துரு. கொஞ்சம் நவுந்து இப்படிலாம் அது மேல நிக்காதீங்க. இப்படி வந்து சேர்ல உட்காருங்க. அங்க சேர் இருக்குது, உட்காருங்க. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து, உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாரும் தெருவுக்கு 10 பேருன்னு சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றி கழகம். இத நீங்க அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும், 3 மணி நேரம். அதனால தயவு செய்து அங்க பாரு, நான் சொல்லினே இருக்கிறேன், லைட்டு கிட்ட நிக்காதுப்பா, கொஞ்சம் இறங்கு. பவுன்சர் சார், சோப்பு பனியன் போட்டுன்னு இருக்கிறீங்கல்ல, அவங்கள எல்லாரும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் உட்காருவீங்களா? தலைவர் வந்தோடனே எதுவும் மாற மாட்டீங்களா? இப்படியே இருக்கணும். தயவு செய்து இது நம்மளுடைய கட்சியுடைய முக்கியமான பூத் கமிட்டியுடைய கருத்தரங்கம். நீங்க தான் 2026 தலைவரை உட்கார கேட்கிற கூடிய சக்தி. அதனால தயவு செய்து இதே மாதிரி ஒரு 3 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் நீங்க அப்படியே இதை உள்வாங்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் நேரடியா ஸ்டேஜில் தான் வருவாரு. யாரும் சேர் தூக்கின்னு வர்றது போறதுன்னு இருக்காதீங்க. தலைவர் இந்த தடவை உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும். இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து முதல் பூத்து கமிட்டியுடைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது. வேற எந்த கட்சியிலையும் இப்படி இல்லை. இதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த பேரை நம்ம எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஜன்னல் பக்கமாக பார்க்காதீங்க. தலைவர் இந்த பக்கம்தான் வருவார். அதனால நீங்கள் அந்த பக்கம் பார்க்காதீங்க. எல்லாரும் இப்படி வந்துருங்க. உக்காந்துட்டீங்கன்னா போதும். உட்காருங்க. ஸ்க்ரீனில் தெரியவார். நேராக இங்கே இருப்பார். உங்களோட வருவார். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வருவார். அதனால் தயவு செய்து இதே அமைதியை நீங்கள் காக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்ன. வெயிங்க சேர கீழே வெயிங்க. முதல்ல சேர முதல்ல கீழே வைக்க. ரெண்டு சேர் இருந்ததுனாலும் உடனே எடுக்காத. போத இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 2 சேரா இருந்தாலும் பரவாயில்ல. அது மேலே உட்காருங்க.